ஹலோ, குட் மார்னிங். ஒரு மெசேஜ் இன்னைக்கு என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு வருதுன்றதை பார்க்கலாம். நிறைய நாய்ஸ் இருக்குது 2 நாளாக. சரி, ஓகே, விடிய காலம் உட்காரலாம்னு சொல்லி பார்த்தா உட்காரும் போது மோட்டர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னமோ தெரியல, ரீடிங் உட்காரும் போதெல்லாம் ஏதாவது ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே இருக்குது, அவாய்ட் பண்ண முடியாது. சரி, சவுண்ட் நிறைய நாய்ஸ் இல்லாமல் கொஞ்சம் வீடியோ எடுப்போம்னு சொல்லி பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்துருக்கு, ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, என்ன மெசேஜஸ் உங்களுக்காக இன்றைக்கி வந்துக்கிட்டு இருக்கு தெரிஞ்சுக்கணும். என்ன டவுட்ஸ், ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ், ஏதாவது சயின்ஸ், ஏதாவது சிக்னல்ஸ், ஏதாவது நீங்கள் கேட்டிருக்கீங்க யூனிவர்ஸ் கிட்டனா, யூனிவர்ஸோட மெசேஜ் என்ன பார்க்கலாம். Universe message. Okay, fine. The Lovers. Lovers. Libra. Okay, fine. Fine. That part first எடுப்போம். ஓகே, இந்த கண்ணை எடுத்து வச்சுக்கிறேன். என்னன்னு தெரியல, எடுக்க சொல்கிறதுனால எடுத்துக்கிட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் கார்டு எனக்கு எடுக்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு யூனிவர்ஸ் சொல்ல நினைக்கிற விஷயங்களை வேறொருத்தங்க மூலயமா, வேறொரு விஷயத்தின் மூலயமா வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸ் இல்லை சிக்னல்ஸ் இல்லை உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்குது. இல்லை நீங்கள் வந்துட்டு மற்றவங்களுக்காக நீங்கள் குரல் கொடுக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு 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 இன்ஜஸ்டிஸ் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, ஒரு நியாயமே இல்லாத சில விஷயங்கள் நடக்குது, சில பேர் பேசுகிறாங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்காக வந்துட்டு நீங்கள் குரல் கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த மாதிரியான ஒரு டைப் பர்சனாக இருக்கலாம், அந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். மேபி அட்வொகேட்டாக இருக்கலாம், ஏதாவது லா சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு போஸ்டிங்கில் இருக்கிற பர்சனாக இருக்கலாம், போலீஸாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது வேறு ஒரு ஃபீல்டில் இந்த மாதிரி ஒரு பப்ளிக்காக நீங்கள் பேசக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். இல்லை ஒரு நல்ல ஒரு லீடர்ஷிப், ஒரு ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு பொசிஷனில் இருக்கக்கூடிய பர்சனாக நீங்கள் இருக்கிறதா இருக்கலாம். ஓகே, ஃபைன். அப்புறம் எடுக்க சொல்கிறாங்க. ஓகே, ஃபைன். உங்களுடைய குரல்ன்றது வந்துட்டு உங்களுடைய வாய்ஸ் மெயின் ரொம்ப ஒரு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. ரீடிங் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களோட வாய்ஸ்ன்றது வந்துட்டு ஒரு நிலையான ரொம்பவே வந்துட்டு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வாக்கு இல்லை உங்களுடைய வாய்ஸ் இருக்கிறதா இருக்கலாம். மேபி நீங்கள் சிங்கராக இருக்கலாம், பாடுறதுல உங்களுக்கு விருப்பம் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கலாம். ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ், ஒரு பவர்ஃபுல்லான இதாக இருக்குது உங்களுக்கு. Maheshwar, blessing of peace. Blessing of peace. Blessing of peace.
அமைதி அமைதின்ற மாதிரி இருக்குது. கோர்ட்டில் ஆர்டர் சொல்கிற மாதிரி அமைதின்னு சொல்லிட்டு உங்களுடைய டிவைன், நீங்கள் வழிபடுற டிவைன் உங்களுக்கு சாந்தப்படுத்துகிற மாதிரி இருக்குது. அமைதியாக இருந்து தான் சில விஷயங்கள் நம்ம ஹேண்டில் பண்ணணுன்ற மாதிரி இருக்குது. கோவப்படுறதுனாலையோ சில விஷயங்கள் நம்ம பர்ஃபெக்டாக திங்க் பண்ணாமல் கோவத்தில் எடுக்கிற முடிவுகளோ ஒரு நல்ல முடிவாக இருக்காதுன்ற மாதிரி இருக்குது. கொஞ்சம் சாந்தமாக கோவத்தை அடக்கி கொஞ்சம் அமைதியாக மெடிடேஷன் பண்ணணும். அந்த கொஞ்சம் சாந்தமாக இருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த ஒரு சில விஷயங்களுக்கான அதுக்கான ஆக்ஷன் எடுக்கலாம்ன்ற மாதிரி இருக்குது. Sound of Swords and Sound of Wands. Swords and Wands. Okay. அது ஆக்ஷன் சம்மந்தமாக தான் இருக்குது. பொறுமையாக இருந்துட்டு கோவத்தை அடக்க சொல்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய கோவம் அடக்கிட்டு நிதானமாக அந்த அறுவடை நாள் வரும்போது அறுவடை பண்ணலாம்ன்ற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை வந்துட்டு கோவத்தினால நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுன்ற மாதிரி. 4 of Coins. ஸோ இது உங்களுடைய வாய்ஸ் ஒரு பவர்ஃபுல் வாய்ஸ், கோவத்தை அடக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. Ace of Swords. உங்களுடைய கோவம், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அந்த ஃபீலிங்ஸ்ன்றது ஒரு கோவம், அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அடக்கணும். ஒரு சில விஷயங்களை வந்துட்டு உடனே நீங்கள் அதை கட் ஆஃப் பண்ணணும்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன்னா பொறுமையாக அதை சொல்லுவாங்கள்ல, பொறுமை ஏதோ சொல்லுவாங்க, பழமை ஏதோ உலகை ஆழ்வார் சொல்லுவாங்க. கமெண்ட்டில் சொல்லுங்கள். அந்த பொறுமையாக இருக்கிறவங்க வந்துட்டு உலகத்தையே ஆள்வாங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சில விஷயங்கள் இங்கே இருக்குது. சில பேர் உங்களை வந்துட்டு உங்களுடைய வாய்ஸ் நீங்கள் கொடுக்குற அந்த ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீச்சாக இருக்கலாம், சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த விஷயங்களை வந்துட்டு கட் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறதா இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களுடைய கோவம்ன்றது வந்துட்டு நீங்கள் கோவப்படுற மாதிரி இருந்தாலும் டிவைன் உங்களை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்குது. சில விஷயங்கள் பொறுமையாயிருன்ற மாதிரி. கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறாங்க உங்களை டிவைன். எந்த நேரத்தில் அந்த விஷயத்தை நீ வந்துட்டு கட் பண்ணணும், மற்றவங்க உங்களுக்கு நோக்கி அனுப்பக்கூடிய சில தவறான வார்த்தைகள் இருக்கட்டும், தவறான ஒரு சில இன்டென்ஷனில் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களை நோக்கி அனுப்புகிறாங்களோ அந்த விஷயங்களை எப்போ கட் பண்ணணுமோ அந்த டைம் கட் பண்ணலாம். ஆனால் இப்போதைக்கு அது நேரம் இல்லை, கொஞ்சம் பொறுமை. ஆனால் ரொம்ப தூரமும் இல்லை, நேரம் இல்லை, ஆனால் ரொம்ப டைமும் எடுக்காது. ரொம்ப சீக்கிரமே இந்த விஷயத்துக்கான ஒரு முடிவு வரும். ஆனால் அமைதி, மெடிடேட் மோடில் இருக்க சொல்கிறாங்க. கொஞ்சம் கண்ட்ரோல், உங்களுடைய ஹார்ட் பீட், உங்கள் கோவம் எல்லாத்தையும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வைக்க சொல்கிறாங்க. இனி அந்த விஷயங்களை பண்ணும்போது அந்த ஒரு நிரந்தரமான ஒரு தீர்வாக இருக்கும். அது என்ன விஷயமா இருக்கட்டும், அது ஒரு நிரந்தரமான தீர்வு உங்களுக்கு கிடைச்சிடும். அதுதான் ரொம்ப டைம் எடுக்காது, கொஞ்சம் பொறுமை. கட் பண்ணணும்னு சொல்கிறேன், வர நேரத்தில் கண்டிப்பாக அந்த விஷயம் பண்ணுறதுக்கு நான் உனக்கு சான்ஸ் தரேன்ற மாதிரி டிவைன் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்குது. ரீடிங் ரெசனேட் ஆகுறவங்க எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எப்போவுமே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ்னால் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிய வரும். மேபி உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கணும்னு சொன்னால் சங்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். ஆரஞ்சஸ் சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். நீம் ட்ரீ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். பேனியன் ட்ரீ சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இந்த விஷயங்கள் நீங்கள் பார்க்குறீங்க, இல்லை இந்த ரீடிங் முடித்து 1 or 2 daysக்குள்ளே நீங்கள் பார்க்குறீங்கன்னா இதில் ஏதோ சில மெசேஜஸ் உங்களுக்கான ஒரு மெசேஜாக இருக்கலாம், ஒரு மெசேஜாக உங்களுக்காக இருக்கலாம். உங்களுக்கான மெசேஜை கண்டிப்பாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும், உங்களுக்கு தெரியும். ஓகே,
உங்களுடைய வாய்ஸ் கண்ட்ரோல், கோவம் கண்ட்ரோல். நீங்கள் அந்த நேரத்தில் வந்துட்டு உங்களுடைய ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இழக்கிற மாதிரி இருக்குது கோவத்தினால. டிவைன் என்ன பண்ணுறாங்க, உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அந்த அறுவடை நாள்ன்றது ரொம்ப தூரம் கிடையாது, ரொம்ப கிட்ட தான் இருக்குது. ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் அமைதியாக இருன்ற மாதிரி இருக்குது. எது நடந்தாலுமே கொஞ்சம் நீ பார்க்காத மாதிரி கொஞ்சம் மெடிடேட் மோடில் போயிடுன்ற மாதிரி இருக்குது. மெடிடேஷன் மோடில் கண்டிப்பாக சன் என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். கண்டிப்பாக உங்களுக்கான அது என்ன விஷயமோ அதில் உங்களுக்கான ஒரு கிளாரிட்டி, சில விஷயங்கள் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்குன்ற மாதிரி இருக்குது. அது வரைக்கும் கொஞ்சம் தாமதமானாலும், அது ரஜினி சொல்கிற மாதிரி லேட்டாக ஆனாலும் லேட்டஸ்ட்டாக வருவன்ற மாதிரி, அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கலாம். Oh my gosh. சில விஷயங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேரோட ஃபேஸ், அவங்க எப்படி என்னன்றது நீங்கள் பார்க்குற மாதிரி இருக்குது, புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. இவ்வளோ காலம் நீங்கள் வந்துட்டு இவங்க இப்படி தான் சொல்லி உங்களுக்கு தெரியாத விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. உங்களை பற்றி சில விஷயங்கள் நீங்கள் புரிஞ்சிக்கிற மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிளென்ஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த மாதிரியான விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய கவனம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது உங்களுக்கான ஃபோக்கஸ்லேருந்து நீங்கள் டிஸ்ட்ராக்ட் ஆன மாதிரி இருக்கும். சில விஷயங்கள் தேவையில்லாமல் நீங்கள் ஒரு டாக்ஸிக் விஷயங்கள் வந்து நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் எடுத்துக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி இருக்குது. உங்களை டிவைன் கட்டி போட்டு வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. சில விஷயங்களை நீங்கள் பண்ணணும், அந்த விஷயத்தை நான் முடிக்கணும்னு சொல்லி நீங்கள் ஃபோர்ஸாக நீங்கள் பண்ண போகிறீங்க, கோவத்தினால ஒரு ஆதங்கத்தில் பண்ண போகிறீங்க. ஆனால் டிவைன் உங்களை கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்கன்னு இப்போதைக்கு நீ கொஞ்சம் அமைதியாக இருன்ற மாதிரி. காம் டவுன். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு லைஃப்பில் வந்துட்டு இப்போது வரப்போகுது. ஒரு நிறைய ஒரு வெல்த்தாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹெல்த் விஷயமா இருக்கட்டும், மணி விஷயமா இருக்கட்டும், உங்களுடைய லைஃப் சேஞ்ச் விஷயமா இருக்கட்டும், டிவைன் கிட்ட இருந்து நிறைய சில ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு உங்களுக்கு அடுத்த ஒரு லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிற விஷயங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே வரும். இந்த நேரத்தில் வந்துட்டு நீங்கள் தேவையில்லாத ஒரு விஷயத்துக்காக உங்கள் எனர்ஜியை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறதுன்றது தேவையில்லாத விஷயம்ன்ற மாதிரி இருக்கு. அதுதான் அது யார் சில விஷயங்கள் அது தேவையில்லாத விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதையே நீங்கள் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா லைஃப்பில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடுத்த விஷயங்களில் வந்துட்டு உங்களுடைய கவனம் சிதறம். ஸோ உங்கள் எனர்ஜியை வந்துட்டு உங்கள் எனர்ஜியை நீங்கள் சேவ் பண்ணணுன்ற மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கான நேரம் வந்து ஜஸ்ட் மெடிடேஷன், உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், இதில் மட்டுமே நீங்கள் வந்துட்டு கவனம் செலுத்தணுன்ற மாதிரி இருக்கு. ஏன்னா இது அதுக்கான டைம் தான் இப்போது நீங்கள் இருக்கீங்க. ஸோ அந்த டைமை வந்துட்டு நீங்கள் நல்ல விதத்தில் யூஸ் பண்ணிக்கணும். தேவையில்லாத விஷயங்களில் வந்துட்டு
கவனம் வேண்டாம். மற்ற விஷயங்களை டிவைன் பார்த்துப்பாங்க. எந்த நேரத்தில் பதிலடி கொடுக்கணுமோ, எந்த நேரத்தில் சில விஷயங்களுக்கான ஆக்ஷன் எடுக்கணுமோ அதுக்கான நேரம் ரொம்ப சீக்கிரத்தில் இருக்குது. அந்த டைம் நான் அனுமதி தரேன். அந்த டைம் என்ன வேணாலும் ஆக்ஷன் எடுக்கலான்ற மாதிரி இருக்குது. இப்போதைக்கு அது நேரம் இல்லை. Four of Swords. இப்போதைக்கு அந்த மெடிடேஷன் சொன்னீங்க, மெடிடேஷன் மோட் அதில் தான் நீங்கள் இருக்கணுன்ற மாதிரி இருக்குது. நல்லா தூங்கணுன்ற மாதிரி இருக்குது. ரெஸ்ட் தேவை. உங்கள் மைண்ட், பாடி, சோல் எல்லாத்துக்கும் ரெஸ்ட் தேவை. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய சேஞ்ச் உங்களுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது. நிறைய விஷயங்கள் நீங்கள் வந்துட்டு முன்னேறி போக வேண்டியிருக்கு. அதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனம் வேண்டாம். எனர்ஜி வேஸ்ட் பண்ண வேண்டாம்ன்ற மாதிரி இருக்கு. ஓகே, வேறு ஃபோர் ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 4 3 டைம்ஸ் 3 1 2 4 ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்குது. 4 4 5 5 7 7 1 3 6 9 3 3 2 இது ரொம்ப ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். 6 சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். லைஃப்பில் வந்து நீங்கள் ஜஸ்ட் லைட், உங்களுடைய லைட் டிவைன் உங்களை காட்டுற அந்த ஜேர்னி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு கொஞ்சம் கண்ட்ரோல் தேவைன்ற மாதிரி தான் இன்றைக்கான மெசேஜில் வந்திருக்கு. அது எந்த விதத்தில் உங்களுக்கு கண்ட்ரோல்ன்றது உங்களுக்கு தெரியும். 17 சிக்னிஃபிகண்ட். ஜஸ்ட் உங்களுடைய ப்ரேயர்ஸ், உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன்ஸ், ரெஸ்ட், மெடிடேஷன், இந்த மாதிரி விஷயங்களுக்கு உங்கள் எனர்ஜி யூஸ் பண்ணணுன்ற மாதிரிக்கு தேவையில்லாத விஷயத்துக்கு தேவையில்லை. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ் இன்னைக்கு. மெசேஜ் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சு எடுத்துக்கோங்க, ஃபோர்ஸ் பண்ணி எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான மெசேஜ் உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஹைப் பட்டன் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நியூ சேனல் லிங்க்கும் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். இந்த வீடியோக்கு இல்லை, நியூ சேனல்லையும் நிறைய வீடியோஸ் வரும். நான் டெய்லி சொல்லி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. புதுசாக நான் வந்துக்கிட்டே இருப்பாங்களே, அதனால் சொல்லிட்டு தான் இருக்கணும். சில பேர் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்க்குறதுக்காக ஒன்றும் பண்ண முடியாது. டெய்லி நான் இந்த மாதிரி கூவி சொல்லிட்டு தான் இருக்கணும். அந்த சேனல்லையும் போய் வீடியோஸ் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.